ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரஞ்சி. இன்னைக்கு அக்டோபர் 8 டே 3 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் புஷ் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். மிஸ்டர் சபரி வந்து தூங்காமே இருக்காங்க போல இருக்குது. ஏன்னா தண்ணி வந்து எப்போ வரும் எப்போ வராது அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதனால் வந்து தூங்காமல் இருக்க மாதிரி இருக்குது. அலாரம் அடிக்குது. எல்லோரும் வீட்டிலேருந்து எந்திச்சு வராங்க. சபரி வந்து லெட்டர் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஒரு லெட்டர் வந்திருக்கு, படிக்கணும், வரீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா வந்து டாஸ்க் லெட்டர் வந்துடுது. ஆனால் இவங்க வர்றதுக்கு ரெடியாக இருக்க மாட்டுறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் தான் நிறைய விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சபரி வந்து அந்த லெட்டரை காட்டினதுக்கப்புறம் நான் போல அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியுமா? எல்லாரும் வந்துடுறாங்க அந்த கார்டன் ஏரியாவுக்கு. கார்டன் ஏரியாவில் வந்த உடனே இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தரும் வந்து யார் சீக்கிரம் எவிக்ட் ஆகிடுவாங்க, யார் இந்த ஷோவோட வின்னர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து டான்ஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம பிக் பாஸ் வீட்டில் பாட்டு போடுறாங்க, விசில் சாங் ஒன்று போடுறாங்க. எல்லாரும் வந்து செம்மையாக காலையில் வந்து டான்ஸ் ஆடுறதை பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சது வந்து சபரி அண்ட் விக்ரம் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் காம்போவாக வந்து டான்ஸ் ஆடினது வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். மற்றவங்க ஆஸ் யூஷுவல் ஆட்ட தான் செய்கிறாங்க டெய்லியுமே. இது கொஞ்சம் ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து சொல்கிறாங்க. ஒருத்தரும் வந்து அவங்களுக்கு யார் எவிக்ட் ஆவாங்க அண்ட் யார் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் வந்து பிரவீன் காந்தி எவிக்ட் ஆகிடுவாங்க அண்ட் சபரி வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பிரவீன் வந்து திவாகர் வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க, கம்ருதீன் வந்து வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறதும். அண்ட் சுபிக்ஷா வந்து பிரவீன் காந்தி எவிக்ட் ஆகிடுவாங்க, சபரி வின்னர் அப்படிங்கிறாங்க. விஜய் பாரு வந்து பிரவீன்ராஜ் வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க அண்ட் நம்மளோட கலையரசன் வின்னர். நாங்கள் எனக்கு இங்கே தான் பெரிய ஷாக்கு. கலையரசன் வின்னரா? இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறதே கலையரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிட்ருக்கோம். தெரியல, பார்ப்போம். அண்ட் திவாகர் வந்து கம்ருதீன் வந்து வெளியில் போயிடுவாங்க, விஜய் பாரு வின்னர் அப்படிங்கிறாங்க. விஜய் பாருவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு அண்ட் அண்ணன் சொல்லலாம். அதனால் விஜய் பாரு வின்னர் அப்படின்னு தோன்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அடுத்தது பிரவீன் காந்தி வந்து விஜய் பாரு எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மாயா வந்து முன்னாடி சீசன் ஆச்சே அப்படின்னும் போது அதுக்கப்புறம் விஜய் பாருன்றாங்க. இதே மாதிரி தாங்க நாமினேஷன் ரூமில் போயிட்டு, அதாவது கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு நானும் பாருங்களேன் அவங்கள மாதிரியே மாற்றி சொல்கிறேன். கன்ஃபெஷன் ரூம் பதிலாக நாமினேஷன் ரூம்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு திவாகருக்கு பதிலாக சுதாகரோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. இப்போ விஜய் பாருக்கு பதிலாக மாயான்னு சொல்கிறாங்க. என்னவோ. அடுத்து கனி வின்னர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அப்சரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலையரசன் வந்து வெளில போயிடுவாங்க, சபரி வின்னர் அப்படிங்கிறது. அண்ட் கனி வந்து அரோரா வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க, சபரி வின்னர் அப்படிங்கிறாங்க. வியானா வந்து பிரவீன் காந்தி வந்து வெளியில் போயிடுவாங்க, சபரி வின்னர். ரம்யா ஜோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார், அதாவது நம்மளோட திவாகர் வந்து வெளில போயிடுவாங்க, சுபிக்ஷா வின்னர் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. வினோத் வந்து சபரி வந்து வெளியில் போயிடுவாங்க, பிரவீன் காந்தி வந்து வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு உல்டாவாக சொன்னதை வந்து நம்ம பார்த்தோம். உல்டாவான்னு ஏன் சொல்கிறேன்னா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஒரு தினிசாக பேசும்போது நம்மளோட வினோத் மட்டும் இன்னொரு தினிசாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து ஆதிரை வந்து விஜய் பாரு வெளியில் போடுவாங்க, சுபிக்ஷா வின்னராக வாய்ப்பு இருக்குன்றதும். நந்தினி வந்து விஜய் பாரு வந்து வெளியில் போடுவாங்க, சபரி வின்னர் அப்படின்றாங்க. தென் கலையரசன் வந்து திவாகர் வந்து வெளியில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குப்பா, என் பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் கூட இடம் கிடைக்கல, அதனால தான் நான் இந்த ஷோக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் பேரை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூடில் வந்து பேசினாங்க. பரவாயில்ல, அப்ரிஷியேட் பண்ணலாம். எப்படியும் வந்து வின்னர் ஆக போகிறதுல உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சே பேசியிருக்காங்க, நல்ல விஷயம். தென் கம்ருதீன் வந்து திவாகர் வெளில போயிடுவாங்கன்றதும், சபரி வந்து வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சூப்பராக ஒரு மார்னிங் டாஸ்க்குனால் இப்படி தாங்க இருக்கணும். அதாவது 3rd டேவே வந்து நல்ல சூப்பராக ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக வந்து எல்லோரும் பேசுனது வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அண்ட் பிக் பாஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிக் பாஸ் வந்து எல்லோரையும் லிவிங் ரூமில் உட்கார வச்சுட்டு சூப்பருங்க, எல்லாருமே வந்து நல்லா பெட்டர் வந்து டாஸ்க்கை வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அதுக்கடுத்தது இந்த தடவை கேப்டன் வந்து தலைன்னு செல்லமாக கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதோ. அண்ட் ஒரு தடவை கேப்டன் ஆகிட்டா அடுத்த வீக் வந்து அவங்க வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்கில் வந்து பங்கேற்கலாமா. ஸோ தொடர்ந்து 15 வாரம் வரைக்கும் கூட கேப்டன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எஸ்கேப் ஆகிடலாம், வின்னராக வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க.
அடுத்தது தலை ரூம் வந்து செப்ரேட்டாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். தலை ரூம்னா கேப்டன் தாங்க, இனிமேல் நம்மளும் தலைன்னே பேசுவோம். அடுத்தது விஜய் பாரு வந்து என்ன சொன்னால் கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்து படிக்கிறாங்க. அதாவது என்னென்னா பிபி ஹவுஸ்மேட்ஸ் மட்டும்தான் பங்கேற்பாங்க. லிவிங் ஏரியாவில் வந்து வெசல் இருக்கும், மில்க் இருக்கும். 13 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸாக. அவங்கள வந்து 4 பேர்னும் போது மொத்தம் 12 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். லாஸ்ட்டில் யார் இருக்காங்களோ மீதம் இருக்காங்களோ அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுதான் டாஸ்க் என்னென்னா பொங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் வந்து சொல்லுவாங்க. சொன்ன உடனே கடகடன் ஓடி போயிட்டு ஒரு 4 பாத்திரம் இருக்கும், அந்த பாத்திரத்தில் அந்த பாலை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு ஸ்டவ்வில் வைக்கணும். ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் வந்து அது கீழே பொங்கிடாமல் அந்த எட்ஜு வரைக்கும் பாத்திரத்தோட முனை வரைக்கும் வர்ற மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். ஸோ இதுதான் டாஸ்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட துஷார் வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. துஷார், கலையரசன், நந்தினி, கலை, இவங்க தாங்க ஃபஸ்ட்டு 4 பேர். இதில் வந்து நம்மளோட கலையரசன் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட பால் வந்து பொங்கிடுது. மீதி 3 பேர் வந்து இந்த டாஸ்க்கை வந்து வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யார் வின்னரு, யார் வந்து போட்டியிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நடக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வியானா வெர்சஸ் பார்வதி அண்ட் சுபிக்ஷா வெர்சஸ் பார்வதி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஃபைட்டு தான் போயிட்டு இருந்தது. நம்மளோட வியானா வந்து சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்வதிக்கு வேலை தராங்க. இந்த மேட்டை எடு அப்படின்னு சொல்கிறது, பெருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பாரு என்ன பண்ணுறாங்க, சைடில் வந்து அந்த கோல்டன் கலரில் டிசைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் வந்து தொடப்பத்தை வந்து தட்டுறாங்க. இந்த தொடப்பம் வந்து ஒரே லெவலில் இருக்கிறதுக்கு வந்து பெருக்கும் போது தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டுறாங்க. உடனே இது எங்கள் வீடு, இந்த வீட்டில் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வருது. நான் இப்படி தான் பண்ணுவேன், ஒர்க் வந்து இப்படி தான் பண்ண முடியும், ஏன் இஷ்டப்படி தான் பண்ணுவேன், நீங்கள் ஒரு டோனில் வேலை வாங்கும்போது நான் இந்த மாதிரி தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஒரு ஆட்டிடியூட் காட்ட, நம்மளோட வியானா ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது அண்ட் சுபிக்ஷா ஒரு ஆட்டிடியூட் காட்டுறதுன்னு சொல்லிட்டு மாறி ஆட்டிடியூட் வாரம், ஆட்டிடியூட் டே அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமான ஒரு செயலை வந்து எல்லாரும் பண்ணது வந்து போயிட்டு இருந்தது. பட் பாரு வந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க. ஜேர்னலிசம் முடிச்சிருக்காங்க, ஆங்கராக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு சொல்லியா தரணும் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது பொங்குதே ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து செகண்ட் ரவுண்டு. இதில் வந்து 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்சரா, ஆதிரை, பார்வதி அண்ட் விக்ரம், இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேரோட அந்த பாத்திரத்தில் இருந்த பாலும் வந்து சிந்தலை. ஸோ 4 பேருமே வந்து ஜெயிச்சிடுறாங்க. அடுத்தது 3வது ரவுண்டு வந்து வருது. 3வது ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் காந்தி, கெமி, திவாகர் அண்ட் நம்மளோட எஃப்ஜி, இவங்க 4 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் டாப் 8 யாருன்னு பார்த்திங்கன்னா அப்சரா, நந்தினி, பார்வதி, அதாவது விஜய் பாரு, ஆதிரை, சபரி, துஷார், பிரவீன் அண்ட் கெமி, இந்த 8 பேர் தாங்க டாப் 8 வின்னர்ஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவுட் ஆஃப் 13 பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ். இதில் செம காமெடியான விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் சமைச்சு போடுற கனி தான் அந்த 13வது கண்டஸ்டன்ட். அவங்க தான் அந்த பாத்திரத்தை எடுக்காமல் கடைசியில் வந்து அந்த டாஸ்க்லேருந்து வெளியேறுறாங்க. அப்சராவும் சரி, கெமியும் சரி, சபரியும் சரி பயங்கரமாக கலாய்கிறாங்க கனியை. இதெல்லாம் வந்து நடக்குது. அடுத்தது பாரு அண்ட் சுபிக்ஷா, இவங்களோட டிஸ்கஷன் வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகுது. பாரு வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து கூலாக இனிமேல் வந்து போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. பட் இந்த ரெசிக்னேஷன் பண்ணதுனால வந்து சுபிக்ஷா வந்து ட்ரை பண்ணுறாங்க, விஜய் பாருவை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி வந்து வேலையில் வந்து அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. விஜய் பாரு வந்து 2 விஷயம் வந்து சொல்கிறாங்க, எனக்கு வந்து 2 விஷயத்தினால என்னால் வர முடியாது. ஒன்று உன்னோட வே ஆஃப் என்ன சொல்கிறது, ஒர்க் கொடுக்குற விதம், அண்ட் வியானா வந்து ஒர்க் கொடுக்குற விதம், நீங்கள் 2 பேருமே வந்து பேசுகிறது வந்து எனக்கு பிடிக்கல, ஒர்க் கொடுக்கறது வந்து இந்த ஆட்டிடியூட் வந்து பிடிக்கல, அதனால் என்னால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் சுபிக்ஷாவோட ஆட்டிடியூடை பார்த்தோம் பாருங்கள், விஜய் பாரு பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பல வருஷமாக. அவங்க ஆட்டிடியூட் எனக்கெலாம் ஷாக்கிங்காக இல்லை, ஏன்னா நான் சர்வைவர் எபிசோட்லாம் பார்த்துருக்கேன் அண்டு ரெகுலராக இவங்க சேனலை ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன் தான் நான். பட் சுபிக்ஷாவும் வந்து பதிலடி கொடுக்கறதுக்கு பேசுகிறது வந்து
போல்டாக முறைச்சி பேசாமல் வேறு மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. அதை வந்து நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுதுங்க. அதற்கு அடுத்தது வந்து விஜய் பார் வந்து, ஓ நீ இவ்வளோ தெளிவாக பேசுவியா, என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார் வந்து உஷாராயிட்டாப்புல. அண்ட் வந்து ரம்யா ஜோ வந்து பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ரம்யா ஜோ வந்து என்ன சொல்கிறாங்க சுபிக்ஷா கிட்டனா, அவள் தான் வரலன்றால நீ எதுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணுற அப்படிங்கிறதெல்லாம் போகுது. அண்ட் கேமரா முன்னாடியும் வந்து விஜய் பாரு வந்து பேசுகிறாங்க, என்னென்னா எனக்கு வந்து ரிசைன் பண்ணுறது தான் கரெக்டுன்னு தோணுது. அண்ட் வியானா பண்ணுற விதமும் சரி, இந்த சுபிக்ஷா பண்ணுற விதமும் சரி எனக்கு பிடிக்கல, சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன ஆகிடுதுன்னா ஒரு பஞ்சாயத்து ஆகிடுது. மெயினாக வந்து அந்த லிவிங் ரூம் இருக்குது இல்லையா, அதுக்கிட்டே அதாவது கிச்சன்கிட்டே வந்து அந்த பஞ்சாயத்து நடக்குது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் பாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேக் பெயின் இருக்கான்னு கேட்குறது, கண்ணாடி போடலையான்னு கேட்குறது, இதெல்லாம் வந்து என்ன எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு, இப்படிலாம் கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் அக்ரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெளியில் தண்ணி வந்து விடுறாங்க. ஆக்சுவலாக 2 பேர் வெளியில் கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து பேசுவாங்க. ஏன்னா தண்ணி பஞ்சம் இவ்வளோ இருந்துமே வந்து கேர்லெஸ்ஸாக வந்து தண்ணி வெளியில் வந்து நோட்டீஸ் பண்ணாமல் இவங்க எல்லாரும் வந்து உள்ள இந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது வந்து ரொம்ப தவறு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து 1 டே தண்ணி கொடுக்கலன்னா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன ஒரு கொடுமைனா, விக்ரம் வந்து வெளியில் வராங்க, ஆனால் அந்த தண்ணி விடுறதை நோட்டீஸ் பண்ணாமல் உள்ளே போகிறாங்க. தென் வந்து இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்தே அந்த பஞ்சாயத்தை வந்து பேசுகிறாங்க. பஞ்சாயத்தை கண்டினியூ ஆகும்போது நம்மளோட சுபிக்ஷா பேசவும் பாரு பேசவும் இதே விஷயந்தாங்க. அந்த ஆட்டிடியூடு, பேசுகிற விதம், வேலை கொடுக்குற விதம் சரியில்லை அப்படிங்கிறது. உடனே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ பாரு நீ மட்டும் என்ன பண்ணுற, நீயும் அதே மாதிரி ஆட்டிடியூட் தானே காட்டுற அப்படின்ற மாதிரி கம்ருதீன் சொல்கிறதும் இந்த மாதிரி ஒன்றா போயிட்டுருக்குங்க. கம்ருதீன் பாருக்கு நடுவில் முட்டுச்சு. இடையில கெமி வந்து பேசுனாங்க பாருங்கள், அது எனக்கே வந்து சரியாக படலை. திவாகர்கிட்ட பேசுகிறாங்க. திவாகர் வந்து ஃபஸ்ட்டு பாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி வந்துடுறாங்க. அதை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இங்கே ஆளாளுக்கு ஒருத்தர் வந்து பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கெமி கோவம் வந்துடுது. கெமி வந்து போய் பேசும்போது ஆக்சுவலாக திவாகர் உட்காண்ட்ருக்காங்க, கெமி நிற்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வயிறுக்கிட்ட தான் வந்து அவங்களோட ஃபேஸ் இருக்கும். என் முகத்தை பார்த்து பேசுங்க, என்ன வயிற்றை பார்த்து பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. அதை கேட்காம தவிர்த்துருக்கலாம். என்னன்னாலும் சேனல் இல்லையா, எல்லோரும் பார்க்குறோம் இல்லையா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். பிக் பாஸ் கண்டெஸ்டன்ஸ் என்னன்னு தெரில, 3 நாள்லேயே வந்து இப்படி போயிட்டுருக்கு. பார்ப்போம், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி அங்கங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்குது. திவாகர்கிட்ட கம்ருதீன் வந்து எகிர்றதும் அண்ட் திவாகர்கிட்ட வந்துட்டு நம்மளோட சபரி எகிர்றது, கெமி எகிர்றது, இந்த மாதிரிலாம் லைனாக போயிட்டுருக்குங்க. அண்ட் விஜய் பாரு ரொம்ப க்ளோஸ் இல்லையா, அங்கெல்லாம் எகிற மாட்டாங்க. பட் ஏதோ ஒன்று கண்டென்ட் ஃப்யூச்சரில் இருக்குது, பெரிய சண்டை வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்குது. இவ்வளோ சம்பவம் இப்போ நடக்கும்போது நம்மளோட பிரவீன் காந்தி வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு என்னன்னாலும் இப்படி கேட்டிருக்கக்கூடாது, கண்ணாடி போட்லையெல்லாம் கேட்கக்கூடாது, பேக் பெயினாலாம் கேட்கக்கூடாது அப்படின்னும் போது சுபிக்ஷாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அழுது ரூம்குள்ளே வந்துடுறாங்க. நம்ம ரம்யா ஜோ தான் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் இல்லையா சுபிக்ஷாவுக்கு, வந்துட்டு நம்ம சமாதானப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் வந்து நம்மளோட கம்ருதீன் வந்து வெளியில் போயிட்டு பிக் பாஸ் நைட்டு தூங்கலாமா, தண்ணி வருமா அப்படின்லாம் கேட்டுட்ருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நடக்குது. இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து சுவாரஸ்யம், எந்த பஞ்சமும் கிடையாதுன்னு சொல்லலாம். சூப்பருங்க. இதே மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.